அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆட்சிய திருதியை 2026 அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் என்ன வாங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அட்சய திருதியை நாளில் ஆதிசங்கரருக்கு ஏழை பெண் வறுமையிலும் நெல்லிக்கனியை தானம் தந்தார். கிருஷ்ணர் தனது நண்பர் குஷேலர் அன்புடன் கொடுத்த அவளை அட்சயம் என்று கூறி 3 பிடி உண்டு கோடி கோடியாக செல்வங்களை அள்ளி கொடுத்து குசேலனை குபேரனாக்கினார் பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா. படைத்தல் தொழிலை நடத்தி வரும் பிரம்மா அட்சய திருதியை நாளில் உலகத்தை படைத்தார். அதனால்தான் உலக மக்களுக்கு தேவையான வளங்கள் உற்பத்தியாகி கொண்டு இருக்கிறது. மக்கள் தொகை உபரியாகி கொண்டே இருக்கிறது. அட்சய திருதியை நாளில் ஆதிசங்கரருக்கு ஏழை பெண் வறுமையிலும் நெல்லிக்கனியை தானம் தந்தது சிறப்பு மிக்கது. மனம் குளிர்ந்த ஆதிசங்கரன் ஏழை பெண்ணின் வறுமை நீங்கும் என கூறி செல்வத்துக்கு அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவியாரை மனதால் நினைத்து தியானம் செய்து கனகதாரா சோஸ்திரத்தை பாடி ஏழை பெண்ணின் வறுமையை போக்க தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழியச் செய்தார். இதே நாளில் கிருஷ்ணன் வறுமையிலும் வாடிய தனது நண்பர் குஷேலர் அன்புடன் கொடுத்த அவளை அட்சயம் என்று சொல்லி கூறி அந்த அவளை சாப்பிட்டு குசேலனை குபேரனாக்கிறார் பரம்பொருள் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் அதிபதி கிழமையான புதன்கிழமையும் கிருஷ்ணரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து அட்சய திருதியை வருவது சிறப்பம்சம். அதற்கு இணையானது இந்த சித்திரை மாத சனிக்கிழமையில் வரக்கூடிய அட்சய திருதியை. குசேலர் கதை படித்து அவள் பாயாசம் வைத்து வழிபட்டால் பல தலைமுறை வறுமை, கடன், தீராத சொத்து பிரச்சனை, திருமணத்தடை தீரும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. திருப்பதி ஏழுமலையான் திருமணத்திற்கு கடன் வழங்கிய குபேரன் அட்சய திருதி நாளில் மகாலட்சுமியை வழிபட்டு சங்கநிதி பதுமநிதியை பெற்றதாக ஐதீகம். எனவே இன்றைய தினம் லட்சுமி குபேர பூஜை செய்தால் குறையாத செல்வம் உள்ள செல்வந்தர்களாக லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று பூர்ண நலத்துடன் வாழலாம் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இன்றைய நாட்களில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் கண்டிப்பாக வீட்டில் அரிசி மற்றும் வெள்ளை கலர் உப்பு மற்றும் சர்க்கரை இது எல்லாம் தாராளமாக வாங்கலாம். தங்கம் விலை என்னதான் ஏறிக்கொண்டே சென்றாலும் அட்சய திருதி நாள் ஒரு குண்டுமணி அளவுக்காக தங்கம் வாங்கிவிட வேண்டும் என நினைத்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அள்ள குறையாத செல்வத்தை தரும் அட்சய திருதி நாள் தங்கம் வாங்கினால் வாழ்வு செழிக்கும் என நம்பிக்கை கொண்டோர் பலர். முக்கியமாக இந்த ஆண்டு அட்சய திருதியை மாபெரும் சிறப்பு மிக்கதாக கொண்டாட உள்ளது. தங்க விலை கிடுகிடென ஏறிக்கொண்டே சென்றாலும் அட்சய திருதி நாள் 1 மணி குண்டளவுக்காவது தங்கம் வாங்கிவிட வேண்டும் என பலர் நினைத்து கொண்டு தவிக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் அட்சய திருதி நாள் விற்பனையாம் தங்கத்தின் அளவே சாட்சியாகும். சரி, அட்சய திருதி நாளில் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக தங்கம் வாங்க முடியாதவர்கள் நீங்கள் தாராளமாக மங்களகரமான பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வைத்து விடலாம். முக்கியமாக குபேரன் சிலை, மகாலட்சுமி தேவி சிலை, கிருஷ்ணர் சிலை அல்லது மங்கள பொருட்களான குங்குமம் மற்றும் உப்பு, அடுத்ததாக மஞ்சள் கொத்து, அடுத்ததாக திருநீர், இது ஏதேனும் ஒன்றை வாங்கி வந்து வைத்து விடலாம். குறிப்பாக தானம் தர்மங்கள் செய்தால் அனைத்தும் நல்லதாக நடைபெறும். அட்சய திருதி நாளில்தான் கிருதயுகம் பிறந்தது. முக்கியமாக கங்கையை பூமியை முதலில் அட்சய திருதி நாளில்தான் தொட்டது. வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அட்சய திருதி நாளில்தான். அட்சய திருதி நாளில் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றார்கள். அட்சய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவாக விவரிக்கிறது. அட்சய திருதி நாளில்தான் ஐஸ்வர்யலட்சுமி, தானியலட்சுமி அவதாரம் நிகழ்ந்தன. எனவே தங்கம் வாங்க முடியாதவர்கள் முக்கியமாக லட்சுமி தேவியையும் தானியலட்சுமியையும் கண்டிப்பாக வணங்கி வென்றீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். உணவுப் பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வந்து வைத்து விடலாம். தங்கம் வாங்க முடியாதவர்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு கடனில் ஒரு பகுதி அடைத்து விடலாம். சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிட்சாடனராக வந்து யாகம் பெற்றது அட்சய திருதி நாளில்தான். ஆகவே இன்று அன்னாபிஷேகம் செய்வது மாபெரும் சிறப்பு மிக்கது.
பராசக்தியின் ஒரு அம்சமான சகாம்பரி தேவி அட்சய திருதிய தினத்தன்று காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார். அட்சய திருதி நாள்தான் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அட்சய திருதிய நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரத்தை வியாசர் போதித்தார். வட மாநிலங்களில் அட்சய திருதிய நாளில் திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு அட்சய திருதிய நாளில்தான் பிரம்மா உலகை படைத்தார் என புராணங்கள் சொல்லுகின்றன. அட்சய திருதிய நாளில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மணந்தார் என புராணங்கள் கூறுகின்றன. அமாவாசை 3வது நாள் அட்சய திருதியை 3 என்ற எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கின்றன. எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதனால் தான் அட்சய திருதிய நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது. அதனை வாங்க முடியாதவர்கள் கண்டிப்பாக மங்கள பொருட்களையாவது வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்துவிட வேண்டும். அதையும் பெறாதவர்கள் கடனில் ஒரு பகுதியாவது செலுத்திவிட வேண்டும். அதுவும் செய்ய முடியாதவர்கள் ஒரு அரிசி மாவை எடுத்தாவது அது எறும்புகளுக்கு மேல் போட்டாவது அந்த தானத்தை செய்துவிட வேண்டும். ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார். மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதிய நாளில் அட்சய வரம் பெற்றார். மீண்டும் அட்சய தினத்தில் இருந்து வளரத் தொடங்கினார். அரிதான வேலையை சந்திப்பதை அளப்பய யோகம் என சாஸ்திரம் கூறுகிறது. அட்சய திருதியை அழப்பிய யோகத்தில் சேரும். ஆகவே அரிதான அட்சய திருதியை தவறவிட்டால் பிறகு ஒரு வருடம் கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும். அட்சய திருதிக்கு இன்னொரு காரணமும் சொல்வர். அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அட்சதை என்று பெயர். சாதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாது என்று அர்த்தம் உண்டு. அட்சயத்தால் அர்ச்சனை மதுசூதனனை வணங்குவதனால் அந்த திதிக்கு அட்சய திருதியை என்றும் பெயர் அமைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.